காமராஜர் காலத்துலதான் கள்ள நோட்டு அச்சடிச்சாங்க. இவன் அத்தன் பாட்டன் பூட்டன் எல்லாம் காமராஜர்கிட்ட கள்ள நோக்கிட்டு வாங்கி பொறுக்கி தின்னுதான் உடம்பு வளர்த்தானுங்களா? காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் இன்னைய வரைக்கும் தமிழகம் கண்ட சிறந்த முதல்வர் அப்படின்னு நீங்க எந்த கட்சிக்காரனை கேட்டாலும் முதல்ல வர்ற வார்த்தை காமராஜர் அப்படின்னு தான் வரும். அப்பேற்பட்ட ஒரு தலைவரையே கொச்சப்படுத்தான் கூட்டணியில இருந்துகிட்டு வெக்கமே இல்லாம காங்கிரஸ்காரன் இதையெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். செல்வ பெருந்தைக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் நாம குரல் கொடுப்போம். காமராஜர் யாரு, அந்த ஆளு என்ன அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறிட்டானுங்க. 5 கட்சி மாறி 6வது கட்சிக்கு வந்த செல்வ பெருந்தகை தான் இன்னைக்கு முக்கியமா போயிட்டாரு. ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு ஆமாஞ்சாமி போட்டினா இந்த தூய்மை பணியாளர்கள் பேர்ல வண்டி எடுத்து திருடி சம்பாதிக்கலாம். காமராஜருக்கு போட்டு என்ன ஆக போகுது? இன்னைக்கு காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கூவிக்கிட்டு, ஆனா காமராஜருக்கு ஒரு இழி சொல் வரும்போது முன்னாடி நிக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா திமுக கொத்தடிமையா மாறிட்டானுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எல்லாமே. ஆனா காமராஜர் பிறந்த அந்த இனத்தை சாதியை சேர்ந்த நாடார் சமூகம் தான் இன்னைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நாயை பிடிச்சி உள்ள வைக்கல அப்படின்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தெரியுறாங்க. காமராஜர் பாரதியாரெல்லாம் பேசுற அளவுக்கு இவனுங்க என்ன பெரிய புடுங்கிங்களான்னு நான் கேட்கிறேன். காமராஜரை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணாம், ஒரு தராதரம் வேணாம். சாகும்போது 120 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இறந்த ஒரு முதலமைச்சரை எங்கேயாவது பார்த்துக்க முடியுமா? இன்னைக்கு திமுக கவுன்சிலர்கிட்டே 125 கோடி இருக்கும். மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம ஏழபாலையா பொழைச்சிக்கிட்டு இருந்தவர். ஒரு மாமிசம் அப்படின்னாலே மாசத்துக்கு ஒரு தடவை, அதுவும் ஒரு முட்டைன்னு வாழ்ந்த ஒரு மனுஷன். இன்னைக்கு ரவுடி நாயை வச்சுக்கிட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் தீனி போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு காமராஜர் தப்பாதான் தெரிவார். அவனுங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடாம வச்சிருக்காங்க. இன்னும் எவனாவது இப்ப ராமசாமியை பத்தி பேசியிருந்தானா மட்டும் அவனை துரத்தி பிடிக்கலாமா? ஐயோ பெரியாரை கொச்சப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு. அப்ப பாரதியாரை விட காமராஜரை விட உங்களுக்கு பெரியார் ஆயிட்டாரா?